ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் தேவையான பொருட்களை மக்கள் வாங்கி சென்றனர். ஆயுத பூஜை பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளில் தொழில்துறையினர், பொதுமக்கள் என பலரும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், வாகனங்கள், கருவிகளுக்கு பூஜைகள் மேற்கொள்வர். வாழை மரக்கன்றுகள், செவ்வந்தி பூ மாலைகள், பொரிக்கடலை, மா இலைகள் ஆகியவற்றை வைத்தும், வண்ண வண்ண காகித தோரணங்களால் வாகனங்கள், தொழிற்சாலைகள் உள்ள கருவிகள் ஆகியவற்றை அலங்கரித்து பூஜைகள் மேற்கொள்ளப்படும். எனவே இன்று பொதுமக்கள் பலரும் பூஜை பொருட்கள், பூ மாலைகள், வாழை மரக்கன்றுகளை அதிக அளவு வாங்கி செல்கின்றனர். அதன்படி கோவையில் பூ மார்க்கெட் பகுதியில் அனைத்து பொருட்களும் கிடைப்பதால் பொதுமக்கள் பலரும் பூ மார்க்கெட்டிற்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் இப்பகுதியில் அதிக அளவு கூட்டமானது காணப்பட்டது. அதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை காவல்துறையினர் சரி செய்தனர். மேலும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களுக்கும், நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியிருந்த வாகனங்களுக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு அதிகமாக வாங்கும் செவ்வந்தி பூ கிலோ 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரையிலும், வாழை மரக்கன்றுகள் ஜோடி 100 ரூபாயிலிருந்தும் விற்பனை செய்யப்படுகிறது. வணக்கம். ஐயப்பன், கோவை மாவட்ட மலர்வியல் சங்கத்தோட பொருளாளர். முதலில் எங்கள் கோவை மாவட்ட மலர்வியல் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் சரஸ்வதி பூஜையை பொறுத்தளவில் மக்களுக்கு அனைவருமே சந்தோஷமாக, அதாவது விலை குறைவாக பூக்கள் வாங்கி மனம் நிறைவோடு சாமி கும்பிட்ற அளவுக்கு பூக்கள் அதிகமாக வந்திருக்குது. இது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் விவசாயிகளை பொறுத்தளவில் இது அவங்களுக்கு நஷ்டம்தான். எப்படின்னா எல்லாமே டபுள் கூலி. இந்த ஒரு 3 நாள் விசேஷத்தை பொறுத்தவரை எல்லாமே டபுள் கூலி எடுக்கிறவங்களுக்கு மாமூலாக 400 கொடுத்தாங்கன்னா இப்போ 600 கொடுத்தாங்கன்னு. ஒரு பொம்பளை செவந்தி எடுத்தாங்கன்னா மீறி அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 செவந்தி எடுக்க முடியும். அதுக்கு கூலி அதிகமாக கொடுத்தாங்கன்னு. வண்டி வாடகையும் அதே மாதிரி தான். மாமூலாக வரத ஒரு டிப்பருக்கு 80 ரூபா கொடுக்கணும், இப்போ 100 ரூபா கொடுத்தாங்கன்னு. எல்லா வகையிலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு